அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம சோலார் வேவ் இந்த கம்பெனி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கம்பெனி லான்ச் ஆனது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், எங்கள் அஃபிஷியல் டெலிகிராம் சேனலில் நீங்களே பார்த்துட்ருக்கீங்க. டிசம்பர் 21 தான் லான்ச் ஆச்சு. ஓகேவா? ஸோ 20 குரூப் கிரியேட் பண்ணியிருக்காங்க, 21 தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஈஸியாக ஜாயின் பண்ணி ஆன் பண்ண முடியும். ஏன்னா நம்ம 10 நாள் ஆன கம்பெனிலாம் எடுக்கிறதில்ல. இப்போலாம் சில கம்பெனிகள் 10 நாள் தான் ரன் ஆகுது. ஓகேவா? அதனால் வந்து ஆரம்பத்திலே நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா ஆன் பண்ணலாம். இது சோலார் வேவ்ன்ற ஒரு கம்பெனி இப்போ லான்ச் ஆகிடுச்சு. இதில் கான்செப்ட் என்னென்னா, நீங்கள் ஜாயின் பண்ணாவே உங்களுக்கு வந்து ஜாயினிங் போனஸாக வந்து சைனப் போனஸாக வந்து 58 ரூபா ஒன் டைம் மட்டும் கிடைக்கும். ஓகேவா? ஒரு ரெஃபர் பண்ணால் நமக்கு வந்து 50 ரூபான்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது என்ன கணக்கில் போட்டாங்கன்னு தெரியல. ஆனால் வந்து 5 ரூபா ஆட் ஆகுது. ஒரு ரெஃபர் பண்ணிங்கன்னா 5 ரூபா ஆட் ஆகுது. ஓகேவா? ஸோ 5 ரெஃபர் தான் அலவுடான்னு தெரியல, நம்ம பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, இதில் என்னென்ன பேக்கேஜ் இருக்குதுன்னு சொல்லி இது இங்கே போட்டிருப்பாங்க பாருங்கள். 470 ரூபா பேக்கேஜ், ஸ்டார்டிங் வந்து 470 ரூபா பேக்கேஜ், டெய்லி 78 ரூபா கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஜாயின் போனஸாக 50 ரூபா கொடுத்துருவாங்க. அதுலேருந்து மைனஸ் பண்ணி கூட நீங்கள் கட்டிக்கலாம். ஓகேவா? கட்டி 470 ரூபா பேக்கேஜ் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா 78 ரூபா டெய்லி கிடைக்கும். 1870 ரூபா பிளானில் 312 ரூபா டெய்லி கிடைக்கும். ஓகேவா? இந்த மாதிரி வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு கொஞ்சம் நாளைக்கு ஓடுங்க, ஓடுற வரைக்கும் நீங்கள் சம்பாதிச்சலாம். நம்மளாம் வந்து பார்த்தீங்கன்னா சில கான்செப்ட்டில் 10 நாளில் 10,000 ரூபா பக்கம் சம்பாதிச்சிருக்கோம். அந்த மாதிரி வந்து இந்த கான்செப்ட் வந்து ஒரு 10 நாள் ரன் ஆனால் கூட நல்லா டீம் எடுக்கிறவங்க சம்பாதிச்சிடலாம். டீம் எடுக்காதவங்களும் சம்பாதிக்க முடியும். இங்கே பார்த்துக்கோங்க, மினிமம் விட்ரா வந்து 130 ரூபா தான் செட் பண்ணியிருக்காங்க. அது பார்த்துக்கோங்க. எங்கள் பாருங்க ஃபுல்லாகவே வந்து இந்த இது சார்ட் பார்த்துக்கோங்க. சரிங்களா? மினிமம் பேக்கேஜ் எடுங்க. எந்த கம்பெனி வந்தாலும் மினிமம் பேக்கேஜ் எடுத்து நம்ம பண்ணுறது தப்பு கிடையாதுங்க. சரிங்களா? அது இல்லாமல் டீம் கமிஷன் போனஸாக வந்து ஃபஸ்ட் லெவலில் 20%, செகண்ட் லெவலில் 1%, செகண்ட் லெவலில் 4%, தேர்ட் லெவலில் 1% சொல்லி செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, எப்படி லாகின் பண்ணுறது அதெல்லாம் பார்ப்போம். ஸோ நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கு இந்த வீடியோ கீழே நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பேஜில் கொடுக்குறோம், கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறோம். நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க, அதுலேயும் நம்ம கொடுக்குறோம். சரிங்களா? ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜில் லிங்க்கை கிளிக் பண்ணுற பாருங்க. லிங்க்கை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே வந்து உங்களோட மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க. உங்களோட மொபைல் நம்பர் சரியாக கொடுத்துக்கோங்க. பாஸ்வேர்டு நீங்கள் நம்பர்ஸில் போடுங்க. பாஸ்வேர்டு ஓகேவா? பாஸ்வேர்டு நம்பர்ஸில் போடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பாஸ்வேர்டு வந்து கொஞ்சம் லெட்டர்ஸில் நம்பர்ஸ் கலந்து கூட போடலாம். ஆனால் வந்து நீங்கள் இதில் இந்த கான்செப்ட்டில் நம்ம கலந்து போட்டோம் அப்படின்னா ஆகலை. ஓகேவா? நமக்கு எரர் காட்டுச்சு. அதனால் நான் நேற்றுலாம் பண்ணி பார்த்தேன். நேற்று நான் ஜாயின் பண்ணி வைக்க வேண்டியது பண்ணி பார்த்தேன், ஆகவே இல்லை. ஏன்னா ஆகலைன்னு சொல்லி நோட் பண்ணி பார்த்தா ஒவ்வொரு கம்பெனியில் ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க. ஓகேவா? அதாவது பாஸ்வேர்டில் ஒன்லி நம்பர்ஸ் மட்டும் போட்டால் சில கம்பெனிக்கு எடுத்துக்கிறாங்க. ஒன்லி இது மட்டும் போட்டால் நம்பர்ஸ் மட்டும் லெட்டர் மட்டும் போட்டால் எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த கம்பெனியில் நீங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு நம்பர்ஸை வந்து நீங்கள் பாஸ்வேர்டாக போட்டுக்கோங்க. நம்பர்ஸ்னால் ஒரு 10 நம்பர்ஸ் இல்லைனா 5 நம்பர்ஸ் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. சரியா? இங்கே என்ன கொடுக்குறீங்களோ அதே மாதிரி இங்கேயும் கொடுத்துக்கோங்க. ஸோ இங்கே வந்து லெட்டர்ஸ் அண்ட் நம்பர்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. விட்ரால் பாஸ்வேர்டு தனியாக இருக்குது. ஓகேவா? இது வந்து லாகின் பாஸ்வேர்டு, விட்ரால் பண்ணுறதுக்கு பாஸ்வேர்டு தனியாக இருக்குது. நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? தயவு செஞ்சு எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் பாஸ்வேர்டு வந்துட்டு கேட்டால் கூட நமக்கு எடுத்து தர முடியாது. அதனால் வந்து ஞாபகம் வச்சு எழுதி வச்சுக்கோங்க. சரியா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் கேப்ச்சா. அந்த கேப்ச்சாவை அப்படியே இங்கே போட போகிறீங்க. போட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்தா ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிடும். ஓகேவா? ஒரு மொபைல் நம்பருக்கு ஒரு ஐடி தான். ஸோ நான் வந்து ஒரே மொபைலில் 2-3 நம்பர் போட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன், அது ஆக மாட்டேங்குது. சரிங்களா? அதனால் அந்த மாதிரி மிஸ்டேக்கும் பண்ணாதீங்க. ஒரு மொபைல் நம்பருக்கு ஒரு ஐடி தான், அது பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி எல்லாமே கொடுத்துட்டு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்னு வந்துடும். அதுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பரும் பாஸ்வேர்டும் போட்டு லாகின் பண்ணிக்கலாம். உங்களோட மொபைல் நம்பரும் பாஸ்வேர்டும் போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ லாகின் பண்ணோன்னா இந்த மாதிரி தாங்க வரும். ஓகேவா? இதை கொஞ்சம் படித்து பார்த்துக்கோங்க. ஸோ மினிமம் டெபாசிட் வந்து இதில் பண்ணணும். ஓகேவா? 470 ரூபா பண்ணீங்க அப்படின்னா விட்ரால் வந்து 300 ரூபா வச்சுருக்காங்க. ஓகேவா? அதாவது மினிமம் டெபாசிட் அமௌண்ட்டு 470 ரூபா. நீங்கள் வந்து டெய்லி வந்து 78 ரூபா கிடைக்கும். விட்ரா வந்து 300 ரூபா வந்தால் நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம். ஓகேவா? டெய்லி இன்கம் டெய்லி விட்ரான்னு சொல்லியிருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை கூட வந்து விட்ரால் அவைலபிளாக இருக்குது இந்த கம்பெனியில். ஸோ இன்னும் இது வந்து பார்த்திங்கன்னா லெவல் கமிஷன் நான் சொன்னது தான். 20% ஃபஸ்ட் லெவலில், செகண்ட் லெவலில் 4%, தேர்ட் லெவலில் 1%. ஓகேவா? ஸோ இதில் வந்து டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இங்கேயே வந்து லிங்க் கொடுத்துருப்பாங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காமல் முக்கியமாக எல்லா கம்பெனியும் ஜாயின் பண்ணும் போதும் டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா அதில் சில கோடெலாம் கொடுக்குறாங்க. அந்த கோடெலாம் நம்ம போட்டு இது பண்ணோம் அப்படின்னா நமக்கு அதில் சில கிஃப்ட்லாம் கிடைக்குது. ஓகேவா? அதனால் வந்து கம்பெனி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி கம்பெனிகளில் நீங்கள் கம்பெனி குரூப்பில் தான் ஜாயின் பண்ணணும். சரிங்களா? ஸோ நான் உங்களுக்கு என்னென்னு சொல்லித்தரேன், எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி கிளிக் பண்ணிட்டோம். நீங்கள் பாருங்கள், கீழே ஹோமு, ஆர்டரு, ரிவார்டு, டீமு, மைனுன்னு இருக்குது. இதை பற்றி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுன்னு பார்த்தோம், எப்படி லாகின் பண்ணுறது பார்த்தோம். ஸோ லாகின் பண்ணுறதுக்கு நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் ஜாயினிங் போனஸாக 58 ரூபா கிடைக்குங்க உங்களுக்கு. அப்போ ஒரு ரெஃபர் பண்ணிங்கன்னா 5 ரூபா ஆட் ஆச்சு. எனக்கு ஒரு ரெஃபர் பண்ணியிருக்கேன், சும்மா டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் எவ்வளோ ஆட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. 5 ரூபா ஆட் ஆகுது. ஓகே, 58 ரூபா ஜாயினிங் போனஸ். ஒரு ரெஃபர் பண்ணால் 5 ரூபா வந்து ஆட் ஆகிட்டே இருக்குது. நீங்கள் ஏர்ன் பண்ணக்கூடிய மணியை வச்சு கூட நீங்கள் வந்து இந்த பேக்கேஜை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சோலார் ஒன்றுன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா 470 ரூபா. ஓகேவா? இங்கே பாருங்கள், ஹவர்ஸ்க்கு 3.25 வந்து ஆட் ஆகும். ஸோ இங்கே கிளிக் பண்ணுற பாருங்க, அதாவது 78 ரூபா டெய்லி இன்கம் வந்து 78 ரூபா. ஹவர்ஸ்க்கு 3.25 ஆட் ஆகும். நீங்கள் வந்து இந்த பேக்கேஜை சூஸ் பண்ணிக்கணும். எனி ஒன் பேக்கேஜ் சூஸ் பண்ணால் தான் விட்ரா பண்ண முடியும் இந்த கம்பெனியில். சரிங்களா? நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணி கூட சூஸ் பண்ணலாம், உங்கள் விருப்பம் தான். ஒரு ரெஃபருக்கு 5 ரூபா தராங்க. ஓகேங்களா?
இல்லைனா வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி கூட பண்ணலாம். ஸோ நம்ம எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாமா? நம்ம பணம் கட்டுறேன்னு நான் பணம் கட்டுவேங்க. நான் எல்லா கம்பெனியும் ஓன் ரிஸ்க் எடுப்பேன். ஏன்னா வந்து சில கம்பெனிகள் வந்து 10 நாளில் 10,000 கூட சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு தருது. அதனால் நான் வந்து பண்ணுறேன். ஸோ இப்போ எப்படி பண்ணுறேன்னு நான் பார்த்துக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மைனுக்குள்ளே போட்டிங்க அப்படின்னா இங்கே வந்து ரீசார்ஜ்னு சொல்லியிருக்கும். ஸோ இந்த ரீசார்ஜில் இங்கே பாருங்க 470ன்னு சொல்லி போட்டிருக்கு பார்த்தீங்களா? இந்த 470 நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். நான் அப்படியே 470 கிளிக் பண்ணி தான் இருக்குது. அப்படியே வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே 470 கிளிக் பண்ணணும், இங்கே வந்துச்சு. ஸோ இந்த அமௌண்ட் கிளிக் பண்ணால் இது வந்து இங்கே வந்துடும். சரிங்களா? ஸோ நான் 470 கிளிக் பண்ணுறேங்க. ஸோ கிளிக் பண்ணி பே 1 இருக்குது, இங்கே பே 2 இருக்குது. 4 ஸ்கேனர் வரும். இது வந்து 4 ஸ்கேனர் நீங்கள் எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ பே 3 சூஸ் பண்ணிக்கலாம், பே 4 கூட சூஸ் பண்ணிக்கலாம். பே 2 நான் சூஸ் பண்ணுறேன் பாருங்கள். வந்து அந்த பே 2 அப்படின்றத கொடுத்துட்டு ரீசார்ஜ் நான் கொடுத்துட்டேன். இப்போ ஸ்கேனர் வருது. இந்த ஸ்கேனருக்கு நம்ம பேமெண்ட் பண்ணணும். இங்கே டைம் செகண்ட் ஓடிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேக் வரக்கூடாது. பேக் வந்து சில பேர் பண்ணுறீங்க, அந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஆகாது. ஓகேவா? ஸோ இப்போ நான் பேக் வராமல் இன்னொரு மொபைல்லேருந்து நான் வந்து பண்ண போகிறேன். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சில பேர் வந்து பேக் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிடுறீங்க, க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் பண்ணுறீங்க, ஆக மாட்டேங்குது. அந்த மிஸ்டேக்ஸை பண்ணாதீங்க. சரிங்களா? ஆனால் கஸ்டமர் கேர் தான் அதுக்கெலாம் மிஸ்டேக் பண்ணிங்கன்னா சரி பண்ணி கொடுக்கணும். இப்போ நான் இன்னொரு மொபைலில் வந்து நான் ஸ்கேன் பண்ணுறேன். 470 வந்து நான் சென்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? நீங்கள் எந்த மொபைல் நம்பர்லேருந்து வேணாலும் சென்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸ்கேனுக்கு கரெக்டாக சென்ட் பண்ணிட்டு ட்ரான்சாக்ஷன் நம்பரை கரெக்டாக போடணும். அவ்வளோதான். பண்ணிட்டீங்கன்னா ஸோ சென்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து இன்புட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் 12 டிஜிட் ஹியர்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா? ஸோ இங்கே வந்து நான் வந்து ட்ரான்சாக்ஷன் நம்பர் போடணுங்க. ஓகேவா? ட்ரான்சாக்ஷன் நம்பரை வந்து கரெக்டாக போடணும் நான். ஸோ இதை வந்து சரியாக போட்டாவே உங்களுக்கு வந்து சப்மிட் கொடுக்கும்போது ஆகிடும். இப்போ நான் சரியாக போட்டேன். ஏன்னா சில பேர் இதுலேயும் மிஸ்டேக் பண்ணுறீங்க. ஓகேவா? அதனால் கரெக்டாக போட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா இப்போ நான் வெயிட் பண்ணுறேன் பாருங்க. ஓகேவா? இப்போ ஆட்டோமேட்டிக்காக வெயிட் பண்ணேன், ஆட்டோமேட்டிக்காக ஆகிடுச்சு. டக்குன்னு கிளிக் பண்ணாதீங்க, இங்கே சக்ஸஸ்ஃபுல்லியும் வந்துடும். எனக்குலாம் ஒன்று கூட பிரச்சனை வந்தது இல்லைங்க. நீங்கள் சில பேர் சில மிஸ்டேக் பண்ணுறதுனால பிரச்சனை வருது. கரெக்டாக பண்ணணும், தப்பே வராமல் பண்ணணும். நீங்கள் பதட்டம்லாம் வேணாம், பொறுமையாக பண்ணுங்க போதும். சரியா? இப்போ சக்ஸஸ்ஃபுல்லி வந்துச்சு. ரிட்டன் டு ஆப்னு சொல்லி வந்திருக்கு. நான் ரிட்டன் டு ஆப்னு சொல்லி கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேவா? பேக் போகிறேன் பாருங்களேன். இப்போ சக்ஸஸ்ஃபுல் வந்தாவே நமக்கு ஆட் ஆகிடுங்க. இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். எனக்கு எல்லாமே பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து ஆட் ஆகிடுச்சு. நான் லோட் பண்ணதே ஆட் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே பாருங்கள் இன்வெஸ்ட்னு சொல்லி இந்த பட்டன் நான் கிளிக் பண்ணுறேன். இங்கே இங்கே இன்வெஸ்ட்னு சொல்லி இருக்குது பார்த்தீங்களா? அதாவது நான் வந்து இன்வெஸ்ட் ஆகும்னு சொல்லி கிளிக் பண்ணிடுறேன். இன்வெஸ்ட்னு கிளிக் பண்ணி இன்வெஸ்ட் ஆகும் கிளிக் பண்ணிடுறேன். அவ்வளோதான், பேக்கேஜ் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துச்சு. இப்போ வந்து நம்ம ஆர்டருக்குள்ளே போய் பார்ப்போம். நம்ம எடுத்த பேக்கேஜ் இங்கே காட்டிகிட்டு இருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்டருக்குள்ளே வந்துவிட்டோம் அப்படின்னா நம்ம எடுத்த பேக்கேஜ் இங்கே காட்டிகிட்டு இருக்கோம். சரிங்களா? அவ்வளோதாங்க, நம்ம வந்து பேமெண்ட் பண்ணியாச்சு. இங்கே இனிமேல் வந்து அது பாடு வந்துட்டு இருக்க போகுது. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து இப்போ ரிவார்டுன்ற ஆப்ஷன் இருக்குது. ரிவார்டில் நமக்கு பேமெண்ட் வச்சுங்களேன். பேமெண்ட் வந்ததுக்கப்புறமா வந்து பேமெண்ட் ப்ரூஃப் ஸ்க்ரீன்ஷாட் எஸ்எம்எஸ் வந்தது பார்த்தீங்களா? அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை இங்கே அட்டாச் பண்ணணும். அங்கே அட்டாச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இங்கே ஃபுல்லாக வந்து ஓப்பன் ஆகுது. ஃபைல் மேனேஜ்லாம் ஓப்பன் ஆகுது. ஓகேவா? அட்டாச் பண்ணிட்டு கொஞ்சம் ஏதோ ஃபீட்பேக் கொடுத்துட்ருணும். அவ்வளோதான். பேமெண்ட் வந்தால் நீங்கள் அந்த மாதிரி பண்ணிவிடுங்க. அதுக்கு ஒரு 10 ரூபா 12 ரூபா ரிவார்டு வந்து இந்த மாதிரி கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ நல்ல விஷயம், பயன்படுத்திக்கோங்க. நேற்று தான் வந்திருக்கு. ஸோ ஆப்பு இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா ஆப்போட ஸ்க்ரீன்ஷாட்டும் அட்டாச் பண்ணிக்கிறேன். அதாவது எப்படின்னா இந்த ஃப்ரண்ட் பேஜ் ஹோம் பேஜுக்குள்ளே வந்துட்டு ஆப்பு வெப்சைட்டெல்லாம் ஒன்று தாங்க. ஓகேவா? இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே இந்த ஃப்ரண்ட் பேஜை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அட்டாச் பண்ணுங்கள். அவ்வளோதான். சரிங்களா? இந்த ஃப்ரண்ட் பேஜை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அட்டாச் பண்ண போகிறீங்க. அவ்வளோதான். பேமெண்ட் வந்தால் அதை இந்த ரிவார்டு வேணும்னா பண்ணுங்கள். 10 ரூபா கொடுப்பாங்க அதுக்கு. சரிங்களா? இந்த ரிவார்டுக்குள்ளே போய் நீங்கள் வந்து அந்த 10 ரூபா டு 5000 வரைக்கும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மறக்காமல் பண்ணிவிடுங்க. சரிங்களா? ஓகே, நம்ம வந்து இப்போ 470 ரூபா போட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணியாச்சுங்க. 470 ரூபா போட்டு இன்வெஸ்ட் பண்ணியாச்சு. நமக்கு வந்து வந்துகிட்டே இருக்க போகுது. உங்களுக்கு நான் சொல்லிட்டே இருக்க போகிறேன். அவ்வளோதான். ஓகே மக்களே, அதுக்கப்புறம் டீம்னு சொல்லி இங்கே இருக்கு பாருங்க. இந்த டீமை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸோ இங்கே கொஞ்சம் மேலே தள்ளி பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஃபர் லிங்க் இங்கே எடுத்துக்கும். உங்கள் ரெஃபர் லிங்க் காப்பி பண்ணி மற்றவங்க சென்ட் பண்ணி விடலாம். சரிங்களா? 2 இருக்கும், 2 காப்பின்னு இருக்கும். ஒன்று வந்து கோடு கொடுத்துருப்பாங்க, அது வேணாம். இந்த லிங்க்கு பாருங்கள், லிங்க்கு காப்பி பண்ணி நீங்கள் லிங்க்கு காப்பி ஆகிடும், போய் சென்ட் பண்ணிக்கலாம் மற்றவங்களுக்கு. சரிங்களா? உங்களோட இந்த லிங்க் வழியாக யாரெல்லாம் பண்ணுறாங்களோ உங்களுக்கு கீழே வருவாங்க. ஸோ இங்கே பாருங்கள் லெவல் கமிஷன் வந்து இதில் சொல்லிடுறேன். யாரெல்லாம் வந்து 470 ரூபா பண்ணுறாங்களோ 20% உங்களுக்கு கமிஷனாக கிடைக்கும். ஸோ 470 ரூபா 20%னா எவ்வளோங்க? ஸோ 470 ரூபா 20%னா 94 ரூபா ஒன் டைம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இது வந்து ஒன் டைம் தான் கிடைக்கும். நமக்கு வந்து டெய்லிலாம் நமக்கு கிடைக்காது. ஒன் டைம் மட்டும் ஒரு நம்பர் ஜாயின்னா ஒன் டைம் வந்து 94 ரூபா கிடைக்கும். சரிங்களா? பார்த்துக்கோங்க. அது இல்லாமல் ஃப்ரீ ஜாயினிங் பண்ணுறது அதுக்கு 5 ரூபா கிடைக்குது. ஆக மொத்தம் 99 ரூபா வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ பயன்படுத்திக்கோங்க மக்களே இந்த வாய்ப்பை. ஸோ இந்த ஆப் நேற்று தான் லான்ச் ஆகிருக்கு. அதனால் வந்து நல்லாவே ஏர்ன் பண்ண முடியும். ஸோ பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க. கம்பல்சரிலாம் கிடையாது, எல்லாமே ஓன் ரிஸ்க் தான். அந்த மாதிரி கான்செப்ட்லாம் கொஞ்சம் நாளைக்கு தான் வேணாகும். எத்தனை நாளைக்கு வேணாலும் நம்மளாலையும் கணிக்க முடியாது. ஆனால் நேற்று தான் லான்ச் ஆகிருக்கனால
கொஞ்சம் லாங் டைம் போகும். ஓகேவா? ஸோ ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு விட்ற இடத்துக்கு கூட உங்களுக்கு சொல்கிறோம். அப்புறமா கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதா பண்ணிக்கலாம். சரிங்களா? இல்லை அதுக்கு முன்னாடியே பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் விருப்பம் தான். ஸோ நம்ம வந்து ரிஸ்க் எடுத்து எந்த பணம் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி நம்மலாம் பண்ணுறோங்க. ஓகேவா? அதே மாதிரி தான் பண்ணணும். ஒரு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா மற்றவங்கள நம்பி பண்ணக்கூடாது. ஓகேவா? கம்பெனிக்காக நமக்கு தந்தானா பிரச்சனை கிடையாது. கம்பெனிக்காக தராமல் போனால் தான் அவன் தான் பிரச்சனை. நம்மலாம் கரெக்டாக நடந்துப்போம், ஜெயினாக நடந்துப்போம். உங்களுக்கு சொல்லித் தர வேண்டிய கடமைகளை சரியாக செய்வோம். சரிங்களா? ஸோ விருப்பப்பட்டு பண்ணுறவங்க மட்டும் பண்ணுங்கள். மற்றவங்களாம் வந்து எனக்கு லாஸ்லாம் தாங்கிக்க முடியாதுன்னா பண்ண வேணாம். ஸோ ₹470 பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. எல்லாமே பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே மக்களே, நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பிஸ்னஸ் பற்றி சொல்லிட்டு இருப்போம். நம்ம எல்லாமே சம்பாதிக்கலாம். ஓகேவா? நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.